சமாதானப்படுத்த முயன்ற பெரியவர்களை தட்டிவிட்டு பிரேக் பிடிக்காத அரசு பஸ் போல பாய்ந்து சென்ற அரசு பள்ளி மாணவிகள் தான் இவர்கள். இலவச லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னு ஆவேசமா, இல்ல இலவச பஸ் பாஸுக்கு உரிய பேருந்து வரலன்னு ஆக்ரோஷமா என்றெல்லாம் கேட்டு விடாதீர்கள். அதற்கெல்லாம் ஆத்திரப்பட நேரமும் இல்லை, தட்டி கேட்க துணிச்சலும் இல்லை. பள்ளி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இன்ஸ்டாகிராமில் யாருக்கு அதிக லைக்ஸ் என்ற பஞ்சாயத்து தான் செல்போன் திரையில் இருந்து இங்கே தரைக்கு வந்திருக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள ஜெய்வாபாய் மாநகராட்சி பள்ளியில் +2 மற்றும் +1 வகுப்புகளில் படிக்கும் சில மாணவிகள் குழுவாக சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் கணக்கு ஆரம்பித்து தாங்கள் தான் கெத்து என்ற வாணியில் சில உபயோகம் இல்லாத பதிவுகளை பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் திருப்பூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணபதிபாளையம் அரசு பள்ளி மாணவிகளும் இது போலவே இன்ஸ்டாவில் ஒரு குழு ஆரம்பித்து போட்டிக்கு வீணான பதிவுகளை பதிவிட்டு வந்திருக்கிறார்கள். இதில் இரு பள்ளி மாணவிகளுக்கும் இடையில் யாருடைய பதிவுக்கு அதிக லைக்ஸ் வருகிறது, இன்ஸ்டாவில் யார் கெத்து என்று சமூக வலைதளத்தில் கருத்துக்களால் மோதி வந்ததாகவும் கூறப்படுகிறது. சண்டை முற்றிய நிலையில் சாட்டிங்கில் பேசிய கணபதிபாளையம் அரசு பள்ளி மாணவிகள் சிலர் இதே போல பேசிக்கிட்டு தங்கள் பள்ளிக்கூடத்து பக்கம் வந்திர கிந்திர போறீங்க, அப்புறம் அங்க விழுற அடிக்கு நாங்க பொறுப்பில்லை என்று வடிவேலு பாணியில் லந்து கொடுத்திருக்கிறார்கள். சும்மாவே ஆடும் ஜெய்வாபாய் பள்ளி மாணவிகளோ இது தங்களின் தன்மானத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதி உள்ளனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட புள்ளிங்கோ கேர்ள்ஸ் பள்ளி சீருடையுடன் பஸ் ஏறி 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து கணபதிபாளையம் மாநகராட்சி பள்ளிக்கூடம் முன் சென்று அந்த மாணவிகளிடம் வாண்டடாக ரோட்டிலேயே வம்பிழுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது.